மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, சனி வக்ர பெயர்ச்சி எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகிறது, எத்தனை நாட்கள் சனி பகவான் இந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்ற மாதிரியும், இதன் காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, பொருளாதார நிலை, பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் தீருமா, மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் காலகட்டமாக இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் அமையப் போகின்றதா அப்படின்ற மாதிரி சனி வக்ர பெயர்ச்சியில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி ஒட்டு மொத்தமாக மிக சிறப்பாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே உங்களில் பலருக்கும் ரொம்ப கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாகவே 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, தனிநபர் அப்படின்ட்டு ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனை காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அதாவது நீங்கள் செய்த செயலுக்கு ஏற்றவாறு பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. சனி பகவான் அப்படின்றவர் நீதிமான். 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பகவான் பின்னோக்கி செல்வார். அப்படி பின்னோக்கி செல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா வக்ர பெயர்ச்சியானது நடைபெறும். ஒரு ராசியில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால தான் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். இப்படி பார்க்கும்போது 2024 ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்ரமடைய இருக்கிறார். அது என்ன சனி பகவான் வக்ரமடைகிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நிச்சயம் உண்டாக்கும். இந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு சனி பகவான் பின்னோக்கி சுழல இருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் சனி வக்ர பெயர்ச்சியானது நடைபெறும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பெயர்ச்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது தான் வக்கிரமடைவது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது ஜூன் மாதம் 29ஆம் தேதி நடக்கின்றது. இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நவம்பர் மாதம் 15, 2024 வரை நீடிக்கும். கிட்டத்தட்ட 139 நாட்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது நடைபெறும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி நள்ளிரவு, சனிக்கிழமை அன்று நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்ரமடைகிறார். அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:35 மணி என்று சொல்லலாம். 2024 சனி வக்ர பெயர்ச்சியால் பல்வேறு மாற்றங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழ இருக்கின்றது. ஜூன் 30 முதல் வக்கிரமாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்கின்றார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயம் நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் அடுத்ததாக மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பெயர்ச்சியாவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில்
போராட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பகவான் பின்னோக்கி சென்று வக்ரமாகிறார். இந்த சனி வக்ர பெயர்ச்சியால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு அதிரடி மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப்போகின்றது. வீரத்துடனும் தீரத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீங்க. இந்த 139 நாட்களுக்கும் உங்களுக்கு பல வகைகளில் யோகம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எதையும் மனோதைரியத்துடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். சகோதரர் வழியிலையும் நன்மை ஏற்படும். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தொழில்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரும் லாபம் உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த நிதி உதவி எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பீங்க. பதவி உயர்வு, பணி இடமாற்றம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உறவினர்களுடன் சுமூக உறவு இருந்தாலும் அவர்களால் கிடைக்கும் உதவி நிச்சயம் தாமதப்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். எதலையும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் கேட்பதற்கு தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதாரத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். சில சமயம் விரக்தியும் ஏற்படலாம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் விரும்பி வந்து சேருவாங்க. உறவுகள் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக உங்களில் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. அது மட்டுமல்ல, தவிர்க்க முடியாத சுப செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திபாரமாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களில் சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடுவீங்க. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களால நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்டு பூகம்பமே உண்டாகும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் ஓரளவு சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் தான் நன்மை உண்டாகும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமான யோகம், கைக்கு பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் சாதகமான பலனை கொடுக்கும். வீண் மனக்கவலைகள் உண்டாகி மறையும். வர முடியாத பண வருவாயெல்லாம் வந்து சேரும். உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து
ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். பண வரவு அதிகமாயிடும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்கணும். வீண் அலைச்சல்களை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது தான். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும். பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோட எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வீங்க. பல வகையிலையும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது தான் இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் லாபம் கிடைக்கும் என்று சொல்லியே ஆக வேண்டும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றிடுவீங்க. இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு வகையிலையும் நன்மை மட்டுமே தரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக முக்கியமாக சனி பகவானை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று வழிபட்டு வந்தால் மிக பெரும் அளவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னே சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.